கொங்கு மண்டலத்தில் தாவேகா டெபாசிட் இழப்பு உறுதி. அர்ஜுன் சம்பத் கடும் விமர்சனம். பொள்ளாச்சியிலிருந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜோசப் விஜய் அவருடைய கட்சியான தாவேகா கொங்கு மண்டலத்திலேயே ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி அப்படி என்கிற மாதிரியான ஒரு நேரடி பிம்பத்தை செய்ய முயற்சித்து ஈரோட்டில் பொதுக்கூட்டத்தை நடத்தியுள்ளது. ஆனால் இந்த கூட்டம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 70 தொகுதிகளிலும் தாவேகா டெபாசிட் இழக்கும். இதுதான் இங்கு இருக்கக்கூடிய நிலைமை. விஜயை பார்ப்பதற்கு தான் கூட்டம் கூடலாம். தாவேகா பொறுத்தவரை இன்னொரு மக்கள் நீதி மையமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கொங்கு மண்டலத்தில் தாவேகா நடத்திய மாநாடு, விஜய் பேசிய பேச்சு, திமுக தீய சக்தி என்று பேசிய அனைத்தும் திமுக எழுதி கொடுத்ததுதான். திமுகவின் டூல் கிட்டாகத்தான் ஜோசப் விஜய் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகரை வைத்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும். அதிமுகவின் வெற்றியை சீர்குலைப்பதற்காகவும் வாக்குகளை பிரிப்பதற்காகவும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதற வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஒரு ஸ்ட்ராட்டஜி வைத்து சில கிறிஸ்துவ நிறுவனங்களுடன் இணைந்து இன்னைக்கு ஜோசப் விஜய் இன்னொரு மக்கள் நீதி மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தாவேகா விஜய் மீண்டும் திமுகவுக்கு சென்று விடுவார். அதற்கு மிக நல்ல உதாரணம், எல்லோருக்கும் தெரிந்த உதாரணம், அவருடைய ஜனநாயகம் படம் திமுக நிறுவனம்தான் சேட்டிலைட். திமுக எதிர்ப்பு ஜோசப் விஜய் தீய சக்தி என்று வெளியே நாடகத்தை நடத்தி பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் இருவருக்கும் உள்ளே ஒரு புரிதலும் அன்பும் உள்ளது. இந்த இரட்டை வேடத்தை இந்த கொங்கு பகுதியில் ஒரு தொகுதியில் கூட தாவேகா விஜய் ஓட்டு வாங்க முடியாது என்று அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார்.